மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர இந்தியா கூட்டணி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்ற குற்றம் சுமத்தி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர இந்தியா கூட்டணி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக நமக்கெல்லாம் நன்கு தெரியும், இந்த கௌதம் அதானி நிதி முறைகேடு விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. இது தவிர டெல்லியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு, மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விதி எண் 267 கீழ் தொடர்ச்சியாக நோட்டீஸ்களை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்க முடியாது என்று மாநிலங்களவை தலைவர் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகிறார். இன்றைக்கு கூட பாஜக ஆளும் கட்சியான பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபரான ஜார்ஜ் சோரஸுடைய நிறுவனத்துக்கும் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் முன்னாள் தலைவரான சோனியா காந்திக்கு தொடர்பு இருக்கிறது. இது குறித்து அவையிலே விவாதம் நடத்த வேண்டும் என பாஜக எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனை மாநிலங்களவை முன்னவர் JP நட்டாவும் ஆதரித்து இது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பாஜக இந்த அவையை நடத்தவிடக் கூடாது என்று முடிவு செய்துவிட்டது, பாஜக ஜனநாயகத்தை கொலை செய்கிறது என்று தன் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே போல ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட வேண்டுமென்றே அரசு இது போன்ற ஒரு விளையாட்டை விளையாடுகிறது, அதற்கு மாநிலங்களவை தலைவரும் இரையாகிறார் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜய் சிங் அவர்கள் கூட இது போன்று காங்கிரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் எம்பிக்களுக்கு பேசுவதற்கு அவர் தொடர்ந்து மாநிலங்களவை தலைவர் அனுமதி வழங்குகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இது போன்று ஒருதலை பட்சமான ஒரு மாநிலங்களவை தலைவரை தான் பார்த்ததே இல்லை என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜய் சிங் அவர்கள் கூட குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார், ஒருதலை பட்சமாக அவர் செயல்படுகிறார், எதிர்கட்சிகளை அவர் மதிப்பு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.